எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்க உள்ளதாகவும் தற்பொழுது தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ வி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். சேலத்தில் இவருக்கு முக்கிய பதவி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். இதற்கு முன்பாக அதிமுகவின் சாதாரண நிர்வாகியாக இருந்தவர் தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதற்கு கூவத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் செய்த மிகப்பெரிய தவறு தற்பொழுது இவரிடம் ஆதாரமாக இருப்பதாகவும், ஏற்கனவே நடிகை த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகைகள் கூவத்தூருக்கு வந்ததாகவும் இவர் எடுத்த வீடியோவும் தற்பொழுது என்னிடம் இருப்பதாக கருணாஸ் அவர்கள்தான் அழைத்து வந்தார் என்பதை நான் இன்றும் ஏற்றுக்கொள்கிறேன். அதை மறுக்கவில்லை. அதற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தாலும் பரவாயில்லை. அதிமுகவின் பெயர் அவப்பெயராக மாறக்கூடாது என்பதற்காக மன்னிப்பு கேட்டேன். ஆனால் என் மீதே வழக்கு தொடர்ந்து விட்டார்கள். தற்பொழுது சும்மா விடமாட்டேன் என்பதற்கேற்ப ஏ வி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவர்கள் அனைவரும் செய்த தவறுகள் அனைத்தும் என்னிடம் வீடியோ ஆதாரமாக இருக்கிறது. கூவத்தூரில் ஒன்றல்ல இரண்டல்ல 14 நாட்கள் செய்த அட்டூழியங்கள் அனைத்தும் என்னிடம் ஆதாரமாக இருக்கிறது. யாரெல்லாம் எவ்வளவு பணம் பெறப்பட்டது, எவருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றது எப்படி, எல்லா ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு அவர்கள் வாபஸ் பெறவில்லை என்றால் நீதிமன்றத்திலே அதை வெளியிட்டு நேரடியாக பத்திரிகைகளிலும் அதை ஒளிபரப்ப செய்வேன். அதில் அவர்களது குடும்பம் அவமானப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்று ஏ வி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். இதைத்தான் 6 மாதத்திற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வருவதற்கும் முதல்வராக வருவதற்கும் கூவத்தூரில் நடந்த அசிங்கம்தான் என்றும், அதை வெளியிட்டால் அதிமுகவிற்குத்தான் அசிங்கம் என்றும் ஏற்கனவே கூறியிருந்தார். அதையும் மீறி தற்பொழுது ஏ வி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தின் காரணமாக உண்மைகள் அனைத்தையும் வெளியிட உள்ளதாக கூறப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், எடப்பாடி பழனிசாமியும் நடிகை த்ரிஷா அவர்களும் ஒன்றாக இருந்தார்களா என்பதை ஆதாரத்துடன் ஏ வி ராஜு அவர்கள் வெளியிட்டால் அடுத்த நொடியே எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.